என்னுடைய சஞ்சலங்களை அவர் மேலே வச்சு, என்னுடைய கடமை என்கிற பாரத்தை அவர் மேலே வச்சு நான் ஸ்டெப்பாக ஓடுனேன்னு வச்சுக்கோங்களேன், காரியமே வேற மாதிரி. இப்போ நான் தகப்பனாக இருந்து காரியம் செய்யணுங்க. என் திறமையினால, என் கெப்பாசிட்டினால, என் இன்ஃப்ளூயன்ஸ்னால என் பிள்ளைங்களை நான் எப்படின்னு நான் நினைக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக நான் கர்த்தர் மேலே பாரதம் வச்சு, கர்த்தர் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் உணர்ந்து அவர் மேலே பாரத்தை வச்சு, அவர் எனக்கு கிருபை தந்து இதை செய்யணும்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா, அப்போது தகப்பன் என்கிற கடமையை நான் எப்படி நிறைவேற்றுவேன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். இங்கே நான் மைக்க பிடிச்சி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என் திறமையினால நான் இதை எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, பாரம்லாம் யார் தலையில் இருக்குது? என் தலையில் இருக்கு. அதுக்கு பதிலாக இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, இந்த கடமையை நான் நிறைவேற்றுகிறதுக்கு யார் எனக்கு கிருபை கொடுக்கணும்? அவர் கிருபை கொடுக்கணும்னு இந்த பாரத்தை அவர் மேலே வச்சு, ஆண்டவரே நீங்கள் இதுக்குண்டான கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நான் இதை செஞ்சேன்னா, இப்போ கர்த்தரோட சேர்ந்து நான் இதை செய்யும்போது இதனுடைய காரியம் எப்படி இருக்கும்? எனக்கு பாரமாக இருக்காது, பாரம் அவர் மேலே இருக்கும். அவர் என்ன ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபையோடு இதை செய்யும்போது காரியம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் ஓட்டத்தின் வெற்றிகரமாக ஓடுகிறதுக்கான ரகசியம்.